ஒரு நாள் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அதே ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படிதான் ஒரு தடவை மதியம் செவ்வாய் ஓரை நேரத்தை மிஸ் பண்ணிருந்தேன். அதுல இருந்து தொடர்ந்து நைட்டு ஓரையில தான் பூஜை பண்ற மாதிரி அமையுது. அப்படிதான் இந்த வாரம் அன்னைக்கு நம்ம பூஜை அறையில புதுசா ஒருத்தங்க ஆட் ஆயிருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, என் கூடவே இருக்க என் அப்பன் முருகப்பெருமான் தான். எனக்கு சில்வர்ல முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வேல்லாம் வாங்கி வச்சு வழிபடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா முடியாததுனால இன்ஸ்டாகிராம்ல ஹரிணி சில்வர்ஸ் என்ற பேஜ்ல என் அப்பனுடைய திருவுருவ படத்தை வெளியில பார்த்தது உடனே வாங்கணும்னு விசாரிச்சு அவங்க கிட்ட நிறைய சுவாமி படங்கள் வச்சிருந்தாங்க. அதுல பூஜை அறையில வைக்கிற மாதிரி என் ஐயனுடைய படத்தை இந்த சைஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி வாங்கியிருந்தேன். அது என்னமோ எனக்கு இதுல ஐயனுடைய முகம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே திருப்தியா பூவெல்லாம் வச்சு நிறைவா அலங்காரம் செஞ்சுட்டு கரெக்டா நைட் 8 to 9 மணிக்குள்ள வழக்கமா செய்யற வெற்றில தீப வழிபாடோட தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி ஐயன் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தோட பூஜை செஞ்சு முடிச்சிருந்தேன். என் அப்பன் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன மாதிரியே தேடிட்டு இருக்கவங்களுக்காக வேணும்னா நான் பர்ச்சேஸ் பண்ணின உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்றேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற vlogல பார்க்கலாம்.